நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பூவுலகின் நண்பர்கள் இயக்கத்திலிருந்து சூழலியல் செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் திரு வெற்றி செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில பார்க்கும்போது தாவைக்கோடைய திருவெரும்பூர் எம்எல்ஏவான நாவல் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அங்க அரியமங்கலம் பகுதியில இருக்கிற 7 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகளை தூவாக்குடியில் இருக்கிற 1700 அடி பள்ளத்துல போட்டு வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இது பல்வேறு விமர்சனங்களையும் உண்டாக்கி இருக்குது. இது சரியான ஐடியாவா இருக்குமா, இது மேம்போக்கான கருத்து அப்படின்னு சொல்லி பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு பகுதியில போய் அப்படி கொட்டுறதுல ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? எந்த அடிப்படையில் அமைச்சர் அந்த கருத்தை தெரிவித்தார் அப்படின்னு தெரியல. நமக்கு அது முழுமையான டீடைல்ஸ் தெரியல. நமக்கு மீடியால வந்தக்கூடிய செய்திகள் அடிப்படையில் தான் நம்ம பேசணும். ஆனால் என்னன்னா, ஒரு குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இப்போ சட்ட ரீதியாக அறிவியல் ரீதியாக சில வலியுறுத்தல் இருக்கு, சில கைட்லைன்ஸ் இருக்கு. நமக்கு பேசிக்கா எல்லா குப்பையும் நம்ம ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. ஒவ்வொரு குப்பையும் ஒவ்வொரு விதமாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்ப அந்த வகையில தான் இதற்காக தனியான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக எல்லா வகையான குப்பைகளையுமே தரமாக வேற வேற வகையா பிரிக்கிறாங்க. அதனுடைய ஆபத்தினுடைய அடிப்படையில இருந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய வேஸ்ட் பாத்தீங்கன்னா அது ஹசார்டஸ் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வரக்கூடிய இந்த மாதிரிலாம் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னு தனியாக கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படி என்பதற்கான கிளியர் கட் ரூல்ஸ் இருக்கு. அதே போல ஆஸ்பத்திரில இருந்து வருது இல்லைங்களா, பயோமெடிக்கல் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பதற்கான, அதை நீங்க எரிக்கதான் செய்யணும், அது எங்கேயும் புதைக்க கூடாது என்பதற்கான தெளிவான கருத்து. அதில் நீங்க எப்படி தரம் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது நிறைய கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ரூல்ஸுமே இருக்கு. அந்த மாதிரிதான் இப்ப வீட்டுல இருந்து உருவாகக்கூடிய குப்பைகள், நம்ம கிச்சன் வேஸ்ட், சாதாரண ஆபீஸ்ல இருந்து உருவாக்கக்கூடிய இதெல்லாம் சாலிட் முனிசிபல் வேஸ்ட் சொல்லுவாங்க. சாலிட் முனிசிபல் வேஸ்ட் அதாவது திடக்கழிவுகள். இதெல்லாமே நீர்க்கழிவுகள் கிடையாது. நீர்க்கழிவுகளை வேற மாதிரி நம்ம கையாளணும், திடக்கழிவுகளை வேற மாதிரி கையாளணும். இப்ப இந்த திடக்கழிவுகளை பொறுத்த வரைக்கும், சாலிட் முனிசிபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மக்க செய்யணும், இயல்பாக அதை மக்கி போக செய்யணும் அப்படிங்கறதா சட்ட விதி. அப்ப நீங்க என்ன ஆரம்பிக்கணும்னா, வீட்டுல நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, இப்போ மாநகராட்சியினுடைய சொல்றாங்க இல்லையா, மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியா பிரிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப அடிப்படையான. நீங்க மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக பிரிச்சு இந்த மக்கும் குப்பையை மட்டும் வாங்கி அதை ஒரு லேண்ட் ஃபில்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சாலிட் முனிசிபல் வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும் என்பதற்கான தெளிவான கைட்லைன்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. சாலிட் முனிசிபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ரூல்ஸ் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி வீட்டுல இருந்து நீங்க வாங்கக்கூடிய குப்பைகளை, கலெக்ட் பண்ணக்கூடிய குப்பைகளை தரம் பிரித்து, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனியாக பிரித்து, இந்த மக்காத குப்பையை லேண்ட் ஃபீல்ட்ல நீங்க டம்ப் பண்ணணுங்கிறாங்க. லேண்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சும்மா இப்படி சாதாரணமா போய் ஒரு ஓப்பன் இதுல நீங்க பண்ணக்கூடாது. பெரிய ஒரு குழி தோண்டி அது மேல பாறைகள், மண்ணு, இந்த மாதிரி வரிசை பல லேயர்ஸ் உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த குப்பைகளை குட்டி அது இயல்பாக மக்கி போக செய்யணும். நீங்க நம்ம கிராமங்கள்ல நான் பண்ணிட்டு இருந்த ஒரு முறை தானே, வீட்டுல இருந்து வரக்கூடிய குப்பைகள்லாம் உரமா மாத்தி நம்ம அதை வயல்வெளிகள்ல பயன்படுத்திட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்ப என்ன சிக்கல்னா, இதுல பிளாஸ்டிக் கலக்குது, இல்ல கிளாஸஸ் வருது, வேற வீட்டு படுத்தக்கூடிய பேட்டரி, இது எலக்ட்ரானிக் வேஸ்ட் கலக்குது அப்படின்னா பெரிய பிரச்சனையாகுது. அப்ப அதனால தரம் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் கூட மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னா, நம்மளுடைய எல்லா குப்பை மேடுகளையும் பாத்தீங்கன்னா இந்த எல்லா குப்பைகளும் கலந்தவனையாக இருக்கின்றன. மக்கும் குப்பை இருக்குது, மக்காத குப்பை இருக்கு, எலக்ட்ரானிக் வேஸ்ட் இருக்கு, சில இடங்கள்ல பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு இருக்கு, சில இடத்துல ஹசாரஸ் வேஸ்ட் இருக்கு, சில இடத்துல கெமிக்கல் வேஸ்ட் கலந்துட்டு இருக்கு. இது எல்லாமே கலந்து இருக்கு இல்லைங்களா. அப்படி கலந்து இருக்கும் போது என்ன ஆகுன்னா, இது ஒரு இடத்துல போய் நீங்க ஓப்பன் இதுல இப்படி டம்ப் பண்றீங்க அப்படின்னா லீச்சஸ் சொல்லுவாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தடி நீரோட சில நச்சு பொருட்கள் கலக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, அதுல நிறைய ஹசாரஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இதுல இருந்து என்ன கூடியதுல அதுல கொஞ்சமா அதுல இருந்து வடிய ஆரம்பிக்கும். அது வடிஞ்சு நிலத்தடி நீரோடு கலந்து நிலத்தடி நீரை அபாயகரமா மாற்றுவதற்கான ஆபத்து இருக்கு. இப்போ அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நீங்க வேற ஒரு பக்கத்துல ரொம்ப ஒரு ஆழமான இடத்துல இந்த குப்பைகள் அப்படி டம்ப் பண்ணா என்ன ஆகும்னா, அங்க லீச்சஸ் உண்டாகும். அதாவது அந்த குப்பையிலிருந்து இருக்கக்கூடிய ரொம்ப நச்சு பொருட்கள், நச்சு தன்மை இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள் அவை கொஞ்சமாக நிலத்தடி நீரோடு கலப்பதற்கான ஆபத்து இருக்கு. அப்படி நிலத்துக்குள்ள கலந்து அதை ஸ்ப்ரெட் ஆகும்.
அப்ப நாம ஊரை விட்டு தூரமா தானே டம்ப் பண்றோம் அப்படிங்கிறது இல்ல. நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நிலத்துக்கு கீழே வந்து அது ஒரு பெரிய எக்கோசிஸ்டம். அது அங்கங்க பறந்து விரிந்து கிடக்கும். அப்ப அந்த நிலத்தடியோட கலந்துக்கும். அப்ப நம்ம குடிநீர் நீரோட கலப்பதற்கான ஆபத்து இருக்கு. அப்ப நம்ம குடிநீரை உட்கொள்வதற்கான ஆபத்து அப்படிங்கிறது. அதனால என்னன்னா சட்ட ரீதியாக அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய அம்சங்களை தான் நம்ம வந்து கையாள வேண்டும். இது ஏற்கனவே வந்துட்டு இதுல நிறைய நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ட்ரையல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டங்களை உருவாக்கி இருக்கோம். இது நம்ம இன்னும் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமா மாட்டுக்கருத்துல. ஆனா நமக்கு இப்போ உடனடியா தீர்வு இருக்குது இல்லையா? அந்த நோக்கத்துல இது போய் இங்க கொட்டிட்டா பிரச்சனை இல்லையா? அதாவது என்னன்னா ஒரு காமன் சைக்காலஜி இருக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி குப்பை இருக்கக்கூடாது, அது வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ ஊருக்குள்ள குப்பை இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியே எங்கான கொட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப அது சரியான பார்வை கிடையாது. வந்துட்டு அது நிச்சயமாக சுற்றுச்சூழலுக்கும் நிலத்தடி நீருக்கும் நம்மளுடைய பொது சுகாதாரத்துக்கும் நிச்சயமா ஆபத்தை தான் உண்டாகும். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த குப்பைகளை தரம் பிரிப்பது அப்படிங்கிறது மாநகராட்சி மூலமா தனி ப்ராசஸா பண்றதுன்றது வேற. ஆனா அதுக்கு முன்னாடியே வீட்டில இருந்தே வந்து தொடங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிராக்டிஸா இங்க இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப சென்னை பெருநகரத்துல பாத்தீங்கன்னா கூட எல்லாமே கலந்துதான் வீட்டுல இருந்து வெளியே வரத பார்க்க முடியுது. அப்போ அந்த பிராக்டிஸை உண்டாக்குறதுக்கு ரூல்ஸின் அடிப்படையில் நம்ம அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணுமா? அது உண்மைதான். அதாவது இது மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நிச்சயமாக சாத்தியப்படுத்தவே முடியாது. நிச்சயமா மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இண்டோர் அந்த நகரத்துல அங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டினுடைய செயல்பட சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அங்க பிளாஸ்டிக் யூசஸ் ரொம்ப அதிகமாயிருந்துச்சு. அப்போ வியாபாரிகள் ஒவ்வொரு இதுக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் தரம் பிரிக்கணும், அவங்க கிட்ட சொல்லி அவங்கள பயங்கரமா எஜுகேட் பண்ணி அவேர்னஸ் உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து குப்பை மேலாண்மையில ஒரு சிறந்த மாநிலமாக இருக்காங்க. அதே போல பெங்களூர்ல வந்து பண்றாங்க. பெங்களூர்ல வந்து எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குப்பை மேலாண்மை செய்ய ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்களா, அவங்களுக்கே ஒரு சொசைட்டியை அமைச்சு இந்த குப்பைகளை எப்படி மேலாண்மை செய்வது, அதன் மூலம் அவங்களுக்கு வருவாய் வருவதற்கான வேலையை செய்யறாங்க. அங்க வந்து என்ன பண்ணா, நீங்க பிளாஸ்டிக்கை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கழுவிதான் அவங்க குப்பையில போடுறாங்க. நம்ம சாப்பிடுறோம் ஒரு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ல வந்து நீங்க வரையும் பேக்கெட் இதுல வருது இல்லைங்களா, அது நீங்க அப்படியே பாதி தின்னும் மிச்சம் மீதியும் வச்சு நம்ம அப்படியே போட்டுடுறோம். அப்ப அது நீங்க வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. அது நிறைய ஃபங்கல் இருக்கும். அது நீங்க நினைச்சு பாருங்க, அது இன்னொரு நபரை வந்து கையாளணும் இல்லைங்களா? அப்ப அது எவ்வளவு சிரமமான விஷயம். அதனால அங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயன்படுத்தின பிளாஸ்டிக் பொருளையே வந்து பாத்தீங்கன்னா அதை கழுவி சும்மா தண்ணியில அப்படி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க குப்பை தொட்டில போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா ரீசைக்கிள் பண்ணலாம். அப்ப என்னன்னா பொதுமக்களுடைய அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நிச்சயமா இதை நம்ம சாத்தியப்படுத்த முடியாது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமா செய்யணும். ஸ்டேட் மட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஆனா இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, நகரத்தில் இதற்கான சாத்தியங்கள் அதுக்கான விஷயங்கள் எந்த அளவுக்கு நாம இலகுவாக்கி கொடுத்துருக்கோங்க ஒரு கேள்வி இருக்கு. இப்போ 8 கோடி பாப்புலேஷன் கூடிய தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் சென்னையில மட்டும் இருக்காங்க. பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாக்குள்ள பாப்புலேஷன் டென்சிட்டி பாத்தீங்கன்னா 48,000 பேர் இருக்காங்க. அப்போ நான் வாழ்ற இடமே ரொம்ப குறுகலாக இருக்கு. நான் என் வீடுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீப்பிடி சைஸுக்குள்ளதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன வந்து நீங்க வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்க சொல்றீங்க அப்படின்னா நிச்சயம் ரொம்ப சவாலான விஷயம் தான். நான் காலையில 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது இருக்கு, 8 மணி வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் நான் குழந்தைகளை அனுப்ப வேண்டியது இருக்கு, அப்புறம் வேலைக்கு போக வேண்டியது இருக்கு. இந்த வரிசையே நான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருக்கேன். இந்த இடத்துல மக்கும் குப்பை தனியா மக்காத குப்பை தனியா பிரிச்சு போடுவதற்கான ஒரு லெஷர் எனக்கு ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குதா அப்படி ஒரு கேள்வி இருக்குங்களா? அப்ப இந்த புற சூழல் அழுத்தம் ஒரு முக்கியமானது. அப்ப இந்த சோசியல் ஃபேக்டரை நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்போ என்னன்னா சென்னையில இதை வந்து அமல்படுத்துறது நிச்சயம் சவாலான விஷயம் தான், அதை நம்ம செய்யணும், மாட்டு கருத்து இல்லை. ஆனா மற்ற பகுதிகளில் ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல மக்கள் இல்லை. சோ அந்த இடங்களை நாம இந்த மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்து இதை செயல்படுத்துவது என்பதற்கான முயற்சிகள் வேறு விதமாக செயல்பட வேண்டியது இருக்கும். அப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் நாம இன்னும் கான்சன்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணிட்டு ஒவ்வொரு வார்டு லெவல்லையும் ஒவ்வொரு தெரு சார்ந்தக்கூடிய பகுதியிலுமே வந்துட்டு இந்த குப்பை மேலாண்மை எப்படி கொண்டு வருவது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். இப்ப என்னன்னா, நீங்க எல்லா இடத்துலயும் கலெக்ட் பண்றீங்க, அதை தரம் பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நேரடியா நம்ம பள்ளிகள் எல்லாமே டம்ப் பண்றோம். இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துங்க தான் நமக்கு திடக்கழிவுக்கான டம்பிங் யார்டு இருக்கு. அது நிச்சயமா போதாது. அப்போ ஒவ்வொரு தெருவுகளுக்கும் நமக்கு ஒரு இடத்துல வந்து சின்னதாக ஒரு இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய அது மக்கி போக்கு செய்கின்ற அமைப்புகள் உருவாக்கும். இது கடந்த காலம் உருவாக்கி இருக்காங்க. எக்ஸ்னோராங்கிற ஒரு அமைப்பு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் சில செஞ்சிருக்காங்க. டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் சார் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காங்க. அவங்க அதாவது அரசாங்கம் இதுக்கான சட்ட திட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்பாகவே அவங்க வந்துட்டு தனியாக ஒரு என்ஜிஓஸா இருந்து இந்த விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அப்ப இது சாத்தியமான விஷயம் தானே, முடியாத விஷயங்கள் இல்லை. அப்போ நீங்க மக்களை எப்படி எஜுகேட் பண்றீங்க? அப்ப லார்ஜர் குவான்டிட்டியில நம்ம அதை குப்பைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதை விட அங்கங்க ஒவ்வொரு பகுதிகளிலுமே குப்பை மேலாண்மை செய்வதற்கான வசதிகளை கொண்டு வரலாம். ஆனா என்னன்னா, கடந்த ஆட்சியில இப்படியான திடக்கழிவுகள் மேலாண்மை இருக்கக்கூடிய மக்கி போய் செய்வதற்கான அமைப்புகள் நிறைய மூடிட்டாங்க. அவங்க என்ன ஒரு புதிய ஸ்கீம், ஒன்றிய அரசு புதிய ஸ்கீம் என்ன கொண்டு வந்தாங்க, அதன்படிதான் கடந்த ஆட்சியிலுமே செய்ய பண்ணாங்க. வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. குப்பையை மொத்தமா எரிச்சு அது எனர்ஜி கொண்டு வருவது, அது இன்னும் ஆபத்தானது.
மொத்தம் எல்லாத்தையும் இன்சுலேட்டர்ஸ் போட்டு நம்ம எரிச்சிடலாம் அப்படிங்கிறது. அது மக்கு குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எரிச்சிறது அப்படிங்கிறது. அதுக்கான நிறைய கைட்லைன்ஸுமே இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அது வந்து அறிவியல் ரீதியான ஒரு போக்கு அப்படிங்கிறது கிடையாது. சோ இப்ப இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அப்போ மக்களை நீங்கள் வந்து பயிற்றுவிப்பது ஒரு மகரம் அப்படிங்கிற மக்களை நீங்க பயிற்றுவித்து அவர்கள் வாழக்கூடிய அந்த அருகாமையிலே இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை கொண்டு வருவது. அதற்கு அப்புறமாக இருக்கக்கூடிய அரசனுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து பார்க்கணும். சோ அந்த வகையில நிச்சயமா நம்ம வந்து ஒரு திடக்கழிவு மேலாண்மை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் அப்படிதான் நான் நம்புறேன். எம்எல்ஏ சொல்றதுபடி அது வெளியே கொண்டு போய் கொட்டினாலும் அதுல தீங்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க குறிப்பிடுறீங்க. இப்போ சென்னையில பார்க்கும்போது கொடுங்கையூர் பகுதியில கிட்டத்தட்ட 67 லட்சம் மெட்ரிக் டன் குப்பை கழிவுகள் அங்க இருந்ததை பார்க்க முடியுது. அதை வந்து பயோ மைனிங் மூலமா நாங்க வந்து டம்ப் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த அரசு முன்னெடுத்து மாநகராட்சி முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட இப்போ 37 மெட்ரிக் டன் அளவுக்கு நாங்க செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ரிசல்ட்டையும் அவங்க சொல்றாங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு செயல்பாடா மாறி இருக்கா சார்? இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிங்கிற விஷயத்த அங்க பண்ணும்போது அதுக்கு வந்து மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த பயோ மைனிங் ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது கம்பேரிட்டிவ்லி இன்சுலேட்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது பயோ மைனிங் பரவாயில்ல அப்படின்னு. அதாவது குப்பைகளை நேரடியாக எரிப்பதை விட ஓரளவுக்கு குப்பைகளை தரம் பிரித்து எவற்றை நம்ம ரீசைக்கிள் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு பயோ மைனிங் ஆஸ்பெக்ட் வரலாம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மக்காத குப்பைகளை வந்துட்டு தரம் பிரிச்சு தனியா எடுத்துட்டு போயிட்டு அது சிலது எரிப்பதற்கான வேலையை தான் செய்யறாங்க. சோ பயோ மைனிங் அப்படிங்கிறது அது முழு முதல்வான தீர்வு கிடையாது, கம்பேரிட்டிவ் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. வேஸ்ட் எனர்ஜி வந்து ரொம்ப ஹசார்டஸான ஒரு பிரச்சனை தான். அது வந்து என்னன்னா நீங்க குப்பைகளை வந்து எரிப்பதற்கு தான் தீர்வு. அது எரிப்பது மூலம் எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறாங்க. அப்ப அதற்காக என்ன பண்றாங்க, இப்ப சட்டங்களை நம்ம மாத்திருக்காங்க முன்னே சொன்னீங்களா, அது வந்து ப்ளூ கேட்டகரி புது கேட்டகரி கொண்டு வராங்க. ப்ளூ கேட்டகரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாவிலே அது கொண்டு வரலான்னு. அப்போ நீங்க குடியிருப்பு பகுதிகளிலே குப்பைகளை எரிக்கலாம். அப்படி எரிக்கும் போது அதுல நிச்சயமா பிளாஸ்டிக் இருக்கும். பிளாஸ்டிக் எரிச்சிங்கன்னா என்ன ஆகும், டாக்ஸிக் கேசஸ் வரும் இல்லையா, அதுதான் கண்டினியூஸா சுவாசிக்க முடியும். இப்போ இங்க பெருங்குடியாக இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரச்சனை, தொடர்ச்சியா இது எரிப்பதனால வரக்கூடிய அவங்க சுவாச பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்காங்க. டெல்லியில இந்த பிரச்சனை ரொம்ப மோசமா அவங்க வந்து பாதிப்புல உள்ளாக்குறாங்க. இன்சுலேட்டர்ஸ் பக்கத்துல மக்கள் வாழ முடியல. அப்போ குப்பைகளை எரிப்பது, அதுவும் மக்கள் வாழக்கூடிய இடங்களை எரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்துல தான் போய் முடியும். அது ரொம்ப பிரச்சனைக்குரியது. இதுக்காக பொல்யூஷன் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்காங்க, இந்த குப்பைகளை எல்லாம் எப்படி நம்ம கேட்டகரைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குப்பையில எரிக்கக்கூடிய இந்த அமைப்புகளை ரெட் கேட்டகரின்னு சொல்றாங்க. ஆனா வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் இது ஒரு சேம் டெக்னாலஜி தான், இதுலயும் குப்பை எரிக்கிறாங்க. ஆனா இது வந்து ப்ளூ கேட்டகரின்னு சொல்றாங்க. இதனோட பொல்யூஷன் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 90% அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான இண்டெக்ஸ் சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கக்கூடிய ஹசார்டஸான இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது வந்துட்டு. ஆனால் வெறும் பேரை மட்டும் மாத்தி ரெசிடென்ஷியல் ஏரியாவை கொண்டு வரலாம் அப்படிங்கிற. அப்ப என்னன்னா இன்னைக்கு நகரமயமாக்கலை நம்ம வந்து கேள்விக்குள்ளாக வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு என்ன அர்பனைசேஷனோட விளைவுல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடிய இந்த துரித கதியில இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில வேக வேகமா நம்ம சாப்பிட்டு வேக வேகமா ஓடும் போது குப்பைகளை மேலாண்மை செய்வதற்கு நடைமுறை சொல்ல வேக வேகமா அதை எரிச்சிடுவோம்னு நினைக்கிறோம். சோ இந்த சந்தை பொருளாதாரம், இந்த நுகர்வு கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக குப்பை மேலாண்மை என்று ரொம்ப ஈஸியான வேலையை எரிக்கிறதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே வருஷத்துல நமக்கு காற்று மாசின் காரணமாக 2 லட்சம் பேர் இறந்து போறாங்க இந்தியாவில. 2 லட்சம் பேர் காற்று மாசின் காரணமாக மட்டும் இறந்து போறாங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நம்ம அலோவ் பண்றோம் அப்படின்னா இதனோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். சோ அப்ப என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு அப்படிங்கிறதுனா அதை இயற்கை வழியில் அதை வந்து மக்கச் செய்வது. நம்ம இயற்கை வந்து நம்ம ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிக்கொண்டே இருக்க சுழற்சி முறை உருவாக்கி வச்சிருக்கோம். எக்காலஜிக்கல் சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, எந்த ஒரு பொருளாக தான் இயற்கை மக்கி தானே போகும். அதான இயற்கையினுடைய இயல்பு தன்மை. அப்ப அது செய்வதன் மூலமாக அந்த எக்காலஜிக்கல் சைக்கிள் பிரேக் ஆகுற இடத்த தான் நம்ம பொல்யூஷன் சொல்றோம். அப்ப இந்த எக்காலஜிக்கல் சைக்கிள் பிரேக் ஆகாம அது அப்படியே இயற்கையாக அதனுடைய ப்ராசஸ்ல போய் அது மக்க செய்து அதை உரமாக பயன்படுத்துவது என்பதுதான் நம்ம வீட்டுல இருந்து வரக்கூடிய திடக்கழிவுக்குன்னு என்பது சரியான ஒரு மேனேஜபிளான சொல்யூஷனா இருக்கும், சயின்டிபிக்கான சொல்யூஷனா இருக்க முடியும். சோ அப்ப அதை நோக்கி நகர்வது என்பதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும். அதனால இந்த வேஸ்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், இன்சுலேட்டர்ஸாக இருக்கட்டும், இவை குப்பை மேலாண்மைக்கு சரியான தீர்வாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. புதிதாக அமைஞ்சிருக்கிற தாவேகா அரசின் சார்புன்னு சொல்ல முடியாது, தாவேகாவின் கட்சியின் சார்பில் தேர்தல் வாக்குறுதியாக நிறைய விஷயங்களை சூழலியல் சார்ந்து காலநிலை சார்ந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக விஜய் அவர்கள் தன்னுடைய தீவிரமான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு. களத்துக்கே போய் போராடக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட் தெரிவிச்சிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இப்போ அவங்களுடைய அரசு அமைஞ்ச உடனேயே அந்த திட்டமானது அதை பற்றி எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறாங்க, சைலண்டா இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க திருப்பியும் இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தை பலரும் எழுப்புறாங்க.
இந்த அவங்களுடைய நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்ல அந்த திட்டத்தை வந்து திருப்பி கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். ஏன் அப்படின்னுங்கிறனா, ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு அவருடைய அரசியல் நகர்வுக்கு பின்பாக முதல் அவர் எடுத்த ஒரு அரசியல் போராட்டத்தின் நிகழ்வாக வந்து பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் போராட்டத்தை தான் அவர் எடுத்தார். சோ அந்த இடத்துக்கு அவர் பரந்தூருக்கு போக வந்து முயற்சி பண்ணாங்க, ஏகனாபுரம் போக முயற்சி பண்ணாரு, ஆனா அனுமதி தரல. சோ வெளியே இருந்தா அவங்க பேசிட்டு வந்தாரு. சோ அவர் கலந்து கொண்ட ஒரு மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட முதல் நிகழ்வாக அது இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு சோ அதற்கு எதிரான ஒரு முடிவை அவர் எடுப்பாரு அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதா அப்படிங்கறது நான் தற்போது நிலைமையில வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு அவங்க சப்போர்ட் இல்ல, இதுல என்ன சொல்றாங்கன்னா, பண்றது. அந்த விமான நிலையத்தை சார்ந்து பல்வேறு நிறுவனங்கள் பல பிளான்களை வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நிறுவனங்கள் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. உண்மைதான் அது நடக்குது. ஏன்னா வந்து போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான பத்திரிகைகள் டிடி நெக்ஸ்ட் அண்ட் ஹிந்து, இது ரெண்டுலுமே வந்துட்டு பரந்தூர் பத்தின ஆர்டிகல் வந்துச்சு. அதுல வந்துட்டு இந்த அரசாங்கத்தை வந்து மறுபரிசீலனை செய்வதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தகவல் சொல்லியிருக்காங்க. சோ அப்புறம் பூரா அழுத்தம் நிச்சயமாக இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நிச்சயமா இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் அவங்க அதுதான் எதிர்பார்ப்பாங்க, அந்த இருப்பாங்க. ஆனால் அந்த அழுத்தத்தை தாங்கி நிற்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த சந்தேகம் எனக்குமே கூட இருக்கு. ஆனால் நிச்சயமாக நிற்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏனென்றா இது என்ன எப்படி நான் பாக்குறேன்னா, இது வந்து அரசியல் பிளண்டரா போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவர்கள் முன்னெடுத்த முதல் விஷயம், அது குறித்தா நிறைய வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசின முதல் விஷயத்திலேயே அவங்களால நிக்க முடியல, வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா நிச்சயமா நம்பிக்கை இழந்து விடுவார்கள். சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டராக இருக்கும். சோ அதை செய்ய மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தவறாகத்தான் போய் முடியும். அது நிச்சயம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எனவே அந்த திட்டத்தை வந்து அடுத்து சாத்தியப்படுத்த நடைமுறைக்கான அடுத்தடுத்த வேற எந்த விதமான நகர்வுகளுமே இப்ப நடக்கல. ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கூட, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணது கூட வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராஜெக்டா டிக்ளேர் பண்ணாங்க. நாம தொடர்ச்சியாக வந்துட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம். திமுக அமைச்சர்களையும் சந்திச்சு அவங்ககிட்ட நான் வச்ச கோரிக்கை என்னன்னா, எலெக்ஷன் நெருங்கும் போது அப்ப என்னன்னா வந்துட்டு, சரி நீங்க இந்த திட்டம் வேணுமா வேண்டாம், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எதுக்குறோம், இந்த திட்டம் வேண்டாம் நினைக்கிறோம், நீங்க அது வேணும்னு நினைக்கிறீங்க, வேணும் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்கு, தொடர்ச்சி நடத்துங்க. ஆனால் குறைந்தபட்சம் எலெக்ஷன் முடிகிற வரைக்காச்சும் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வச்சோம். ஆனால் அதையும் மீறி தான் தொடர்ச்சி அடுத்தடுத்த நகர்ந்துச்சு. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது கடந்த காலத்துல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேண்ட் அக்விசிஷனுக்கான நோட்டிபிகேஷன் கடந்த 2 வாரங்கள்ல தொடர்ச்சியா வரல. ஆனா கடந்த காலங்களில் தொடர்ச்சியா லேண்ட் அக்விசிஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் லேண்ட் அக்யூர் பண்ணணும் நீங்க. அப்போ அதுக்கு வந்து லேண்ட் நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா ஒவ்வொரு கிராமங்களா கொடுத்துக்கிட்டே தான் வந்தாங்க. கடந்த ஒரு 6-8 மாசமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு ஒவ்வொரு நாள்லயும் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 2 அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். தற்போது அந்த சூழல் இல்லை. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவான இது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு சந்தேகம் இருக்குதான் செய்கின்றது. சோ இது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் வந்துட்டு. அரசு வந்துட்டு இது நிச்சயமாக வந்துட்டு இந்த புற அழுத்தத்துக்கு ஈடு கொடுக்காமல் ஈல்டாகாம அவங்க தன்னோட ஒரிஜினல் அந்த கொள்கையில நிக்கணும் அப்படிங்கிற மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அப்படி நிற்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். தேர்தல் வாக்குறுதி பத்தி பேசியிருந்தோம். அதுல பார்க்கும்போது காலநிலை மாற்றங்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா கண்காணிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஆறுகள் நீர்நிலைகளை மீட்பது, மணல் அள்ளுவதை கட்டுப்பாடு, அதுக்கு வந்து கட்டுப்பாடு விதித்து அதன் மூலமாக காலநிலையை சீர் செய்வது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா நகர்ப்புறத்துல வெப்ப அலையை எதிர்கொள்றதுக்காக நகர்ப்புறத்தை பசுமையாக்கம் செய்யறது, மியாசாகி காடுகளை உருவாக்குவது, அதாவது பெரிய காடுகளை உருவாக்குவது, விவசாயிகளுக்கான நெகிழ்திறன் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது வறட்சி மற்றும் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா பாக்குறீங்க? ஒரு புதிய அரசு வந்திருக்கு, அவங்க சூழலில் சார்ந்து ஒரு பார்வையை கொண்டு இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க? சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பார்வை கொண்டிருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அடுத்த கட்ட நகர்வாக இருக்கக்கூடியது சூழலில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இப்போ புதிய அரசியல் எந்த ஒரு அரசியல் கட்சியாக நம்ம இது வந்து கடந்த காலம் ரொம்ப காலமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த சினாரியோ, இந்த எக்காலஜிக்கல் கிரைசிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து முக்கியமானது. நீங்க இந்த கடந்த கால இந்த ஆட்சியிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் அரசியல் பேச எதெல்லாம் மையமாக வச்சுன்னு பாத்தீங்கன்னா சூழல் பிரச்சனை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. எனவே சூழல் அதில் ஈடுபடக்கூடிய இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸ் இதுதான் பெரிய ஒரு பேசு பொருளாகவுமே இருந்துச்சு. சோ அப்ப அதை நீங்க தவிர்த்து விட்டு இனிமேல் அரசு செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வெயிலுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியுது. வெயில் அதிகமா இருக்கனால எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு 21,000 மெகாவாட் இப்போ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அது கிடைக்கல அப்படின்னா மக்கள் ஏன் வந்து வீதிக்கு வர்றாங்க? ஏன்னா அவங்களால வந்துட்டு 10 நிமிஷம் கூட கரண்ட் இல்லாம வீட்டுல நைட்ல இருக்க முடியல, அவ்வளவு புழுக்கமா இருக்கு.
சோ அப்ப இது வந்துட்டு ஒரு லைவ்லிஹுட் கிரைசிஸா வந்து உருவாகி இருக்கு. அதனால நீங்க சூழ்நிலையில இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சை வந்து தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். சோ தாவேகானுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 2024 வரைக்குமான இருக்கக்கூடிய கிளைமேட் ரெசிலியன்ட் தமிழ்நாடுக்கான ஆக்ஷன் பிளான்ஸ் கொண்டு வருவோம் அப்படிங்கிற வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து பாக்குறேன். நீங்க குறிப்பிட்ட போல இந்த ஹீட் வேவ்ஸ்க்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது சார்ந்தக்கூடிய விஷயங்கள், தூய்மையான காற்று, தூய்மையான நீர் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி காலநிலை மாற்றம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரெசிலியன்ட் தமிழ்நாடு, அப்புறம் என்விரான்மெண்டல் பட்ஜெட் அப்படிங்கிற இந்த அம்சங்களே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அடிப்படையில் இப்படிதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடந்த ஆட்சியின் போதுதான் வந்து காலநிலை மாற்றத்துக்கான நிறைய முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காங்க. சோ அந்த வகையில வந்துட்டு இந்த இது அதோட சேர்த்து இந்த விஷயங்களையும் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியின் போதுதான் கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் உருவாக்கப்பட்டது. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் கமிட்டிஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. கிரீன் கம்பெனிஸ் வந்து உருவாக்குனாங்க, கிளைமேட் மிஷன் உருவாக்குனாங்க, கிரீன் மிஷன் வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் ஸ்கூல் வில்லேஜஸ் வந்து உருவாக்குறதுக்கான வேலைகள்லாம் வந்து பாக்குறாங்க. அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு சில முன்னெடுப்புகளை கடந்த ஆட்சி செஞ்சிருக்காங்க. கிளைமேட் சேஞ்சுக்கான தனியான ஒரு டைரக்டர் நமக்கு வந்து இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து தனியாக இருக்கிறாங்க. மினிஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைக்கான அமைச்சகம் அப்படிதான் உருவாக்குனாங்க. அதான் இப்ப வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பாக வந்து பாக்கலாம். அப்ப அந்த வகையில கடந்த அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகளை கூடதாக இவங்க எலெக்ஷன் சந்திக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து வைத்து அதை இன்னும் அடுத்த நகருக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அது ஒரு நல்வாய்ப்பாக இருக்கு. அந்த நல்வாய்ப்பை வந்து எந்த அளவுக்கு இவங்க செய்வாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். மியாசாகி காடுகள் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமானது சார்? அது வந்து பல்வேறு நாடுகளில் செயல்படுத்தப்பட்டிருக்கா? அதனுடைய பலன் என்னவாக இருக்கு சார்? ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒவ்வொரு விதமான எக்கோசிஸ்டம் இருக்கு. இப்போ மியாவாக்கி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ்னுடைய அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபார்மிங் அப்படிங்கிறது உண்டு. நம்ம தமிழ்நாட்டுக்கான பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தென் தமிழகம் தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய காடுகள் பாத்தீங்கன்னா ஷோலா ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, அணிநில காடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்புறம் சர்பு காடுகள், ஒவ்வொரு விதமான நமக்கு தனியான எக்கோசிஸ்டம் இருக்கு. அப்ப நாம அதே அப்படியே பின்பற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம் மண் சார்ந்து இருக்கக்கூடிய நம் மரங்களை, நம் நேட்டிவ் ஸ்பீசிஸ் நாம வந்து இங்க அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது தான் தேவை. மியாவாக்கிங்கிறது ஒரு குறுகிய ஒரு இடத்துல வந்து நிறைய மரங்களை நடுவது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஓகே தான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தோட்டம் கார்டனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அதை தாண்டி வந்து நமக்கான இயல்பாக இருக்கக்கூடிய நம் மண் சார்ந்து இருக்கக்கூடிய மரங்கள், நேட்டிவ் ஸ்பீசிஸ் இருக்குங்களா, அது ரொம்ப கொண்டு வருங்க. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இப்போ பனைமரம் எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் புயல் அடிச்சா விழுகாது, தென்னை மரம் விழுந்துரும். பனைமரம் நம்ம ஊர் மரம். சோ அந்த இது இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மரங்கள் எல்லாமே வந்து கோஸ்டல் ரீஜன்லாம் அதிகமா வந்து எவ்வளவு புயல் அடிச்சாலும் தாங்கி நிற்கும், சாங்கி விழுகாது. அதே தூங்கு மூஞ்சி மரம் கீழே விழுந்துடும். அது வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து கொண்டு வந்த ஒரு மரம். சென்னையில் நம்ம நிறைய தானே புயல்ல அதுதான் இழந்தது பார்த்தோம், கஜாவில் நிறைய பார்த்தோம். அப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண் சார்ந்து இருக்கக்கூடிய மரங்கள், தாவரங்கள் இந்த மண்ணினுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வாழும். சோ அதை வந்து நம்ம அதிகப்படுத்தி, இன்னும் சொல்ல போனா தாவேக்கானுடைய ஒரு முக்கியமான இன்னும் கோல் வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டினோட நிலப்பரப்பில் 33% காடுகளை உண்டாக்குவதுன்னு ஒரு நல்ல முக்கியமான ஒரு எய்ம் கோலா வந்து நான் வந்து பாக்குறேன். அதை நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி காடுகளை வளர்த்தெடுப்பது, எந்த மாதிரி மரங்களை உண்டாக்குவது அப்படின்னா இந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய மரங்களை உண்டாக்குவது என்பதுதான் சரியான பொருள். சோ அந்த வகையில் நமக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய பாட்டனிஸ்ட் இருக்காங்க, நிறைய இங்க இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் இருக்காங்க, அவங்களை வச்சு பண்ண முடியும். அதுல வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தொல்காப்பிய பூங்காவை சொல்லலாம். தொல்காப்பிய பூங்கா வந்து உருவாக்குறது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய, அப்புறம் வந்து லயோலா காலேஜ்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை வந்து வடிவமைச்சாங்க. அங்க நிறைய நேட்டிவ் ஸ்பீசிஸ் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த 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 ஏரியாவே வந்து ரொம்ப அழகா வந்துட்டு ரிட்ரைவ் வந்து பண்ணிருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த மாதிரி நம் மண் சார்ந்து இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான குழுக்களை அமைத்து எக்ஸ்பர்ட் கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணி அதன் அடிப்படையில இருந்து காடு வளர்ப்பு திட்டங்களை வந்து நம்ம முன்னெடுத்தா அது இன்னும் வந்து பயனுள்ளதாக இருக்கு. இதுல சென்னையில வந்து அது வந்து சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றத்துல செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணுவது, அதை வைத்து கண்காணிப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாக்குறீங்க? நிச்சயமா டெக்னாலஜிஸ் நமக்கு வந்து தேவை. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப வந்து வெதர் ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு போதுமான கிளைமேட் மாடலே கிடையாது. இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் நமக்கு வந்து கிடையாது. நீண்ட நாளா நம்ம அது கேட்டுட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் மாடல் வந்து உண்டாக்கலாம். தமிழ்நாட்டுக்கான வெதர் சேட்டலைட்ஸ் வந்து நம்ம அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கான இருக்கக்கூடிய வார்னிங் தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல இல்லையா? தாலுக் லெவல, வில்லேஜ் லெவல கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கடந்த வருஷம் தான் ஒன்றிய அரசாங்கம் மிஷன் மாசம்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம தாலுக் லெவல்ல, வில்லேஜ் லெவல்ல நம்மளால வார்னிங் கொடுக்க முடியாது. நீங்க வந்து என்னன்னா இப்ப வந்துட்டு ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் எங்கும் மழை பெய்யலாம், தஞ்சாவூர் எங்கும் மழை பெய்யலாம் அப்படிதான் நீங்க சொல்றீங்க.
இல்லைங்களா? அப்போ வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்குது. இன்னும் போதுமான சயின்ஸ் அதை நம்ம வளர்க்கல. ட்ராபிக்கல் ரீஜன்ல நீங்க வெதர் ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட. சோ அந்த இடத்துல நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொண்டு வரது ரொம்ப ரொம்ப தேவையானது இருக்கு. அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணும் அந்த கிளைமேட் ப்ரெடிக்ஷன்ஸ், ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ்ல. இதுல ரெண்டுத்துல நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. அதே நேரத்துல தீர்வுகள் அப்படின்னு நம்ம நோக்கி நகர்கின்ற போது நேச்சுரல் பேஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற தீர்வா இருக்கும். இயற்கை சார்ந்திருக்கூடிய சூழல் அமைப்பு சார்ந்திருக்கூடிய தீர்வுகள். அப்ப தீர்வுகளுக்கு வந்துட்டு நம்ம நேச்சுரல் பேஸ்ட் சொல்யூஷன் என்பது சரியானதாக இருக்கணும். வெதர் ப்ரெடிக்ஷன், அதே போல ஏர்லி வார்னிங் சிஸ்டம், இதுக்கு ரெண்டுக்குமே வந்து நம்ம டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் ஏஐ பயன்படுத்துவது என்பது சரியான விஷயமாக இருக்கும்னு நான் பாக்கிறேன். சார், விவசாய காடுகள் சென்னையில எப்படி பாசிபிள் அந்த கேள்வி இருக்கு சார். நீ புதுசா வந்துட்டு என்ன காடுகளை உருவாக்குறத விட ஏற்கனவே இருக்க காடுகளை அழிக்காம ரொம்ப முக்கியமான சவாலா இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையோட கிரீன் கவர் ஏரியா 3% தான். நமக்கு அடையார் கிண்டி ரீஜன்ல தான் ஓரளவுக்கு பசுமை பரப்பு அப்படிங்கிறது இருக்கு. மீது எல்லாத்திற்குடைய மரங்கள் எல்லாம் நம்ம காலி பண்ணிட்டு கிரீன் கவரே நமக்கு வந்துட்டு இல்ல. சோ கிரீன் கவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப கிரீன் கவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு எங்கெங்க நமக்கு வேக்கன்ட் லேண்ட் கிடைக்குதோ அந்த இடங்கள் எல்லாமே நீங்க வந்துட்டு காடு மரங்களை கொண்டு வருது என்பது சரியானதா இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்க மட்டுமே வந்து மரங்களை வளர்ப்பது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா பகுதிகளும் எல்லா தெருவோரங்களிலும் நம்ம இங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப ரெசிடென்சியல் ஏரியால நம்ம இன்னும் அதிகமா கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. அதே மாதிரி மால்ஸ்ல நம்ம வந்து கொண்டு வரலாம். சோ அப்ப என்னன்னா எந்தெந்த ரீஜன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஓப்பன் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கு, எங்க பாசிபிலிட்டிஸ் என்பது கண்டறிந்து அந்த இடங்கள் எல்லாமே நம்ம மரங்களை கொண்டு வருவது என்பது ரொம்ப ரொம்ப தேவையானது இருக்கு. அப்பதான் சென்னை வந்து சஸ்டைன் ஆகும். ஏன்னா இந்தியாவில வந்துட்டு ரொம்ப ஹாட்டஸ்ட் சிட்டியா மற்ற சிட்டிஸ் எல்லாம் இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டி லெவல் அதிகமா இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க வந்து இப்ப ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க, அங்க 40 தாண்டிடுச்சு. சென்னை வந்து 38 தான் இருக்கு. ஆனா அங்க ஹியூமிடிட்டி லெவல் கம்மியா இருக்கு, காற்றில் ஈரப்பதம் கம்மியா இருக்கு. ஆனா காற்றில் ஈரப்பதம் இங்க அதிகமா இருக்கு. ஒண்ணு நீங்க உங்களோட வெதர் ஆப்பை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மொபைல்ல வெதர் ஆப் எடுத்து பாருங்க. ஆக்சுவல் டெம்பரேச்சர் 38, 36 காட்டும். ஆனா ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 41 காட்டும். அந்த ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் ஏன் காட்டுது அப்படின்னா காற்றில் ஈரப்பதம் அதிகமா இருந்தாலும் எவ்வளவு வேர்த்தாலும் உங்க உடம்பு கூல் ஆகாது. அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு வேர்க்குது, ஆனா பாடி கூல் ஆகல அப்படின்னா அது வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுடைய இதயம் செயல்படாது, நீங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுவீங்க. அப்ப என்னன்னா நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் பிரச்சனை இல்ல, ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளவு இருக்குங்கிறது பிரச்சனை. நார்த் இந்தியால அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. டெம்பரேச்சர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஹியூமிடிட்டி லெவல் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபத்து இருக்கு. அப்ப நம்ம பண்ணோம். அப்ப சென்னையில நீங்க மக்கள் வாழணும் அப்படின்னா, மக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கணும் அப்படின்னா சென்னையோட பசுமை பரப்பை நிச்சயமாக அதிகப்படுத்த. அது ஒரு இடத்துல மட்டும் நீங்க செய்றீங்க இல்ல 10 இடத்துல செய்றீங்கன்னா போதுமானதா இருக்காது. முடிந்த வரைக்கும் நம்ம எல்லா இடங்கள்லயும் எங்கெங்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ அங்க நீங்க கொண்டு வரணும். அப்ப சென்னை சஸ்டைன் ஆகும். இல்லைன்னா ஏசி மட்டுமே நம்பி நீங்க வாழவே முடியாது. ஏசி நீங்க அதிகமா பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது அர்பன் ஹீட்டிங் அதிகப்படுத்தும். அப்ப வெளியே மக்கள் இருக்கவே முடியாது, பயங்கர உண்டாகும். ஒண்ணு. ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். போன வருஷத்தோட இந்த வருஷம் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அதிகமா இருக்கு சம்மர்ல. நிச்சயமா ஜூன் ஜூலைல இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வருஷம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஏசி நீங்க அதிகம் உற்பத்தி எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி ஏசி அப்படிங்கிறது ஆடம்பரமான விஷயமா இருந்துச்சு, இன்னைக்கு அத்தியாவசியமா மாறிட்டு இருக்கு. ஏசி இல்லாம வாழ முடியாத நிலைமைக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அப்போ சென்னையை நீங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்னா சென்னையினுடைய நிலப்பரப்பில் அதிகப்படியான பசுமை பரப்பை உண்டாக்குவது என்பதுதான் தீர்வாக இருக்கும். நீங்க ஓகே கான்செப்ட் வைஸ் வந்துட்டு ஓகே, ஆனா அதையும் தாண்டி நாம இன்னும் பரவலாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தருணத்துல பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி.